இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, மீண்டும் இந்த காலை ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு சனிக்கிழமை தாய் மரியாள் ஜெபத்தில் வல்லமையான இறைவன் நம்மை தொடுவார். நமது வாழ்க்கை அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் மாறும். அன்பர்களே, இதோ வீற்றிருக்கிற நற்கருணை ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்வோம். அந்த ஆண்டவருடைய கிருபைக்கு நாம் சொந்தமாய் மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளுமே ஒரு வாய்ப்பு தான். ஒவ்வொரு ஆராதனையுமே ஒரு பாதை தான். ஒவ்வொரு ஆராதனை நமக்கு சொல்லுகிற செய்தி, இன்றைக்கும் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறேன், இன்றைக்கும் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன், நீ என் கிருபையால் என் வல்லமையாய் அபிஷேகமாய் வாழ்வாய் மகளே மகனே என்ற செய்தியை ஒவ்வொரு ஆராதனையும் தருகிறது. எனவே அப்பா நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா, நன்றி அப்பா என்று சொல்வோம். தேவைகள் விண்ணப்பங்களை எல்லாம் அறிக்கிட்டு சனிக்கிழமை தாய் மரியாள் ஜெபத்திலே, ஆரோக்கிய அன்னையினுடைய வல்லமையான ஜெபத்திலே, மாதா ஜெபத்திலே விடுதலை அடைவோம். ஆண்டவர் கிருபையில் ஆசீர்வாதமாய் நிற்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா, நான் சாட்சியா நிக்கணும். ஆண்டவர் நிக்க வைங்க கேளுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்கள் என்று கேளுங்க. ஒரு வார்த்தை மனிதர்களுடைய வாழ்க்கையை புனிதர்களாய் மாற்றி இருக்கிறது. உலகம் முழுவதும் தமதாக்கி கொண்டாலும் தமது வாழ்க்கையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இந்த வார்த்தை புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்க்கையை மாற்றியது. வாழ்க்கை வெறுமை என்பதை உணர செய்தது. ஆண்டவர் எதையோ நோக்கி என்னை செலுத்துகிறார், நான் இன்னும் அதிகமாய் பயணிக்கணும், இன்னும் அதிகமாய் ஆண்டவரிலே தேடல் இருக்கணும் என்பது பலருக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் மாறியது. ஒருவருடைய மாற்றம் பலருக்கு அபிஷேகமாய் மாறுகிறது என்றால் நம்ம வாழ்க்கை மாற்றம் நம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அன்பர்களே, ஒரு வீட்டில் ஒருவர் மாறுகிறார் என்றால், ஒருவர் ஆண்டவரில் வருகிறார் என்றால் அபிஷேகத்தை அந்த குடும்பம் அறுவடை செய்யும். அடுத்தது சொல்றோம் பாருங்க, இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து விட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைகளை அணிந்து கொள்வோமாக என்ற இந்த வார்த்தை ரோமேயர் புத்தகம் 13வது அதிகாரம் 12வது வார்த்தை அகஸ்தினாருடைய வாழ்க்கையை மாற்றியது. மறை வல்லுநராய் மாறுகிறார். அவருடைய இறையியல் இன்றைக்கு திருச்சபையில் போற்றப்படுகிறது. அவருடைய இறையியல் இன்றைக்கு நமக்கு ஆன்மீகமாய் மாறி இருக்கிறது. அவ்வளவு அழகான சிந்தனை துளிகள். ஆனால் ஒரு இடத்துல அவர் வாழ்க்கை இப்படி அல்ல. ஆனால் இந்த வார்த்தை இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து விட்டு, அப்படி என்றால் தேவையற்றவையெல்லாம் களைவது மனிதனுடைய தேவையாக இருக்கிறது. நம்ம உள்வாங்குங்க, தேவையற்றவையெல்லாம் களையணும். நம்ம வாழ்க்கையில தேவையற்ற நிறைய இருக்கிறது, அதை களைந்தார் புனித அகஸ்தினார். இன்றைக்கு மாபெரும் புனிதராய் இன்றைக்கு நிற்கிறார். இன்றைக்கு அவருடைய எழுத்துக்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய இறையியல் நமக்கு உதவுகிறது என்றால் நம்முடைய சிந்தனைகள் மாறணும். அன்பர்களே, சிந்தனைகளை தெளிவு பெற வேண்டும். பிரியமான இறை உறவுகளே, மூன்றாவது சொல்லுகிறேன் பாருங்க, உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழை கொடு என்ற வசனம் புனித வளர்த்து சின்னப்பரை முனிவராக மாற்றியது. நம்முடைய இருப்பதை சிலவற்றை நம்ம எடுத்து பிறகு கொடுக்கணுங்க. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நம்மளுடைய சிந்தனையாக இருக்கலாம், நம்மளுடைய மகிழ்ச்சியாக இருக்கலாம், பிறருக்கு தேவையான சில நேரங்களாக இருக்கலாம். பிறர் கொடு, உங்ககிட்ட உள்ளதை பிறர் கொடு. நீ கொடுக்கிற பொழுது அதிகமாய் பெற்றுக் கொள்வாய். கொடு, நான் உனக்கு கொடுக்கிறேன் என்கிறார். எந்த அளவை அழைக்கிறாய் அதே அளவு உனக்கு அழைக்கப்படும் என்கிறார் ஆண்டவர். அதே போலவா இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 5லிருந்து 17 வரை உள்ள இறை வார்த்தையில நூற்றுவ தலைவர் தன்னுடைய மகனுக்காக இயேசுவை வேண்டி வருகிறார். அப்ப சொல்றார், ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் நலம் அடைவான். இயேசு அவருடைய விசுவாசத்தை பார்த்து வியந்து போகிறார். ஒரு வார்த்தை மனிதர்களை மாற்றிருக்கிறது. ஒரு வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றும். பிரியமான இறை உறவுகளே, அப்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, வாழ்க்கை மாறும் கேளுங்க. அப்பா ஒரு வார்த்தையில நான் மாறின ஆண்டவரே, என் மேல உங்க வார்த்தையை வைங்கப்பா. ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க ராஜா. அப்பா என்ன அபிஷேகத்துல நிக்க வைங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல இந்த மனிதர் முன்பு நான் மகிழ்ச்சியாய் நிக்கணும் ஆண்டவரே. என்னை பார்ப்பவர்கள், என்னை போர் யார் அடிபட்டு இருக்கிறார்களோ, விழுந்தார்களோ, எழுத நிக்கணும் ஆண்டவரே. அந்த திரும்பை, அந்த தைரியத்தை, அந்த உற்சாகத்தை தாங்க அப்பா அப்படின்னு கேளுங்க. ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. ஓ வல்லவரே, நல்லவரே, நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வல்லவரே, கிருபையா அந்த பிள்ளைகள் வாழ்வார்களாக. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் கிருபையில வாழ்வீர்கள். நல்லது நடக்கும். அன்பர்களே, என்னவெல்லாம் கமெண்ட் இல்லை நீங்க அனுப்புறீங்களோ ஒவ்வொன்றையும் உங்க பாதத்தில் வைக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்பி கொண்டிருக்க ஒவ்வொன்றையும் கொண்டு சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் தொடுவீராக. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உங்கள் கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்வியலும் காணும்படியா, அதிசயங்களை காணும்படியா, ஆசீர்வாதங்களை காணும்படியா தாய் மரியாள் ஜெபத்துல பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையில் சொல்லுகிற வல்லமையான இறை கிருபையில நீங்கள் வாழ்வீர்கள்.
அதிசயங்களை பார்ப்பீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். ஒரு வார்த்தையில வாழ்க்கை மாறி இருக்கிறது. இன்றைக்கு இந்த நற்கருணை ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களை மாற்றுகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது. வல்லமையான இறைவன் உங்களை தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே இயேசுவின் பெயரிலே மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாள் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வருகிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறோம் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களோட விண்ணப்பங்களை, தேவைகள் எல்லாம், செப தேவைகள் எல்லாம் கமெண்ட் மூலமா எனக்கு அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை பூசையில என்னுடைய தனி ஜெபத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். God bless you. Take care. Have a nice day.